தமிழன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புலமை பரிசில்ங்கிற பெரிய வெடிகுண்டோட வெடிச்ச ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இன்றைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் மற்ற சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் போய் பார்த்தா எங்கள் பிள்ளைகள் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, எங்களோட பிள்ளைகள் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரே போஸ்ட் மேலே போஸ்ட். ஃபேஸ்புக் எல்லாமே அதுதான் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே அதான். அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்னா எந்த ரிசல்ட்ஸ் வந்தாலுமே அதை உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட ஃபோட்டோவோடு அதை நாங்கள் மர்ச் பண்ணி ஒரு ஒரு கேலரி ஒன்று போடுறது நாங்கள் ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். இது எங்களுடைய சமுதாயத்தில் சோஷியல் மீடியாவில் நாங்கள் செய்கிறது சரியா? நிச்சயமாக இல்லைங்க. நிச்சயமாக இது தவறு தான். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அதே மாணவன் ஒரு ஓ லெவல் வரும்போதோ இல்லை ஒரு ஏ லெவல் வரும்போதோ கேம்பஸ் போகும்போதோ எங்கோ ஒரு இடத்துல சரிஞ்சு புள்ளிகள் குறைவாக்கி ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக உங்களே இதை யோசிக்க தோணுதில்லை? ஆமாம். புலமை பரிசில் பரீட்சைங்கிறது அந்த தரம் 5 மாணவர்களுக்கான தேர்ச்சி மட்டத்தை அனுமானிக்கிறதுக்கான ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையை வச்சு இந்த மாணவனால் கல்வி கற்க முடியும், இவனால் கல்வி கற்க முடியாது, இவன் எவரேஜாக தான் படிப்பான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்துக்கு நாங்கள் போக முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ண, ஓ லெவலில் 9 எடுத்த, ஏ லெவலில் 3 எடுத்த யாருமே நல்ல பொசிஷன்லேயோ ஒரு நல்ல ஒரு உயரமான இடத்துக்கோ எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே சொல்ல முடியாத ஒன்று. ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் தோல்விகளையும் நிறைய அடிகளையும் வாங்கியவங்க தான் இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துலையோ நல்ல ஒரு பொசிஷன்லேயோ மிளிரிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்குன்னு படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க நல்ல இடத்துக்கு போகலை அப்படிங்கிறதும் இல்லை. இதே சமயத்தில் நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பாஸ் பண்ண பிள்ளைகளை கௌரவிக்கிறோம், அவங்களுக்கான பாராட்டு விழா செய்கிறோம், எல்லாமே செய்யும் போது இதில் சித்தி அடையாத மாணவர்களுடைய மனநிலையையும் நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு மற்றும் எங்களுடைய கடமை. இந்த புலமை பரிசில் பரீட்சையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இன்று இலங்கையில் இந்த புலமை பரிசில் பரீட்சை எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால் பெற்றோர்களின் கௌரவ பிரச்சனையாக மாறி இருக்கு. அதாவது மாணவர்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்து அவங்க பாஸ் பண்ணிட்டா அவங்க கௌரவத்தில் மதிக்கக்கூடிய ஒரு மாணவராகவும் கௌரவத்துக்குரிய ஒரு பெற்றோர்களாகவும் மாற்றப்படுகிறார்கள். அதாவது அவங்கள அப்படி நினச்சிக்கிறாங்க. எங்களுடைய பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணிட்டா தான் எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன தோற்றத்தை அவங்க வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறாங்க. இதை சித்தி அடையாத பெற்றோர்கள் அப்போ கௌரவத்துக்குரியவர்கள் இல்லையா? இல்லை அவங்க ஒரு நல்ல ஒரு மகனையோ மகளையோ அவங்க வச்சுருக்க இல்லையா? இந்த ஒரு கண்ணோட்டத்தில் வாழ்கிற நாங்கள் இந்த மாணவர்களுடைய மனதை உளவியல் ரீதியாக நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்களே எங்களுடைய பிள்ளைகளின் உளவியலை நாங்களே எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுத்த செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பாடசாலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கல்வி முறை முற்றிலுமே மாறுபட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் அப்போது அந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் ஒரு டி பாஸ் எடுக்கிறது, ஏ பாஸ் எடுக்கிறது எவ்வளவு கடினமான விஷயங்கிறது இதே கல்வி முறையை கடந்து வந்த எங்களுடைய தலைமுறையினருக்கு அது நன்றாகவே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ஏசித்தி எடுக்கிறது ரொம்பவுமே இலகுவான ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. இதுக்கு காரணம் கல்வி முறையா இல்லை கல்வி முறையின் மாற்றமா, அதாவது சிலபஸ் சேஞ்சஸ், இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் இப்போ வரப்போகிற புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்த ஸ்காலர்ஷிப் தேவையா இல்லையாங்கிற விஷயம் கூட இப்போ பெரிய விவாதமாக தான் மாறி இருக்கு. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இதை சொல்கிறது என்னன்னா, இது தேவை, பிள்ளைகளின் தேர்ச்சி மட்டத்தை அவதானிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு சொல்கிறாங்க மாணவர்களுடைய மன ரீதியான உளவியல் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, இந்த பரீட்சையை வச்சு அவன் தன்னையே நான் ஒரு படிக்க மாட்டேன், என்னால் படிக்க முடியாது, என்னால் இந்த புள்ளிகளுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு தன்னைத்தானே அந்த சிறிய மாணவன் தாழ்நிலைப்படுத்திக்கிட்டு படிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நீங்களே முடிவு பண்ணுங்கள், நாங்கள் செய்கிறது சரியா? சமூக ஊடகங்களை கையிலே வச்சுருக்கிற அதில் நாங்கள் பொறுப்பாக செயல்படுறோமா? சமூக ஊடகம் எங்கள் கையில் இருக்குங்கிறதுக்காக அதில் நாங்கள் எதுவுமே எழுதிட முடியாது, எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது. இது எல்லோரும் போகிற பொது கழிப்பறை கிடையாது இல்லையா? நாங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டியது எங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி நாங்கள் இந்த மாதிரி விடயங்களை ஒரு கட்டுக்கோப்பாகவும் கட்டுப்படுத்தியும் வச்சிருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய மாணவர்களின் எதிர்காலத்தை நாங்கள் தான் காப்பாற்றணும். அவர்களுக்கு கல்விங்கிற விஷயத்த ஒரு பாரமாவோ பயமாவோ கொடுக்காம அவங்க ஆசையாக போய் படிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம் அனைவரினதும் கடமை. நன்றி.